வாழும் பாரம்பரியம், கல் வடிவில் வணங்கப்படும் குலிகன் மற்றும் காட்டுப்பன்றியின் ஆவியான பஞ்சிர்லி. இந்த தெய்வங்களின் கதை உங்களுக்குத் தெரியுமா? கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களின் கடலோரப் பகுதிகளில், குறிப்பாக துளுநாடு மற்றும் உடுப்பி மாவட்டங்களில் தலைமுறையாக வாய்மொழியாக கடத்தப்பட்டு வரும் வாழும் பாரம்பரியம் உள்ளது. அதுதான் பூத ஆராதனை, அதாவது தெய்வங்களை வழிபடும் மரபு. இதில் முக்கியமான இரு தெய்வங்கள் குலிகன் மற்றும் பஞ்சிர்லி. குலிகன் சிவன் மற்றும் பார்வதியுடன் கைலாசத்தில் பிறந்தவர். ஒருநாள் பார்வதி தேவி பூசுவதற்காக வைத்திருந்த சாம்பலில் ஒரு அசாதாரண கல் காணப்பட்டது. அதை சிவன் பூமிக்கு வீசினார். அந்த வீச்சிலிருந்து வெளிவந்தவரே குலிகன். பிறந்த குலிகன் விசித்திரமான, கட்டுக்கடங்காத இயல்புடையவராக இருந்தார். எனவே சிவபெருமான் அவரை விஷ்ணுவின் வசம் சேர்ப்பித்தார். குலிகனின் பசிக்கு எல்லையே இல்லை. விஷ்ணுவின் ஏரியில் இருந்த மீன்களை உண்டார். அவருக்கு மிருகங்களின் இரத்தம், பச்சை மாமிசம் என எதை கொடுத்தும் பசி அடங்கவில்லை. அப்போது நிலவுள்ள சங்கை என்ற ஒருவரிடமிருந்து பிறக்குமாறு குலிகனுக்கு விஷ்ணு ஆணையிட்டார். 9 மாதங்கள் கழித்து அவர் வெளியே வரத் தயாரானபோது, தாய் சாதாரண குழந்தை போல பிறப்பாயாக என்று வேண்டினார். ஆனால் ஆக்ரோஷமான குலிகன் தன் தாயின் வயிற்றைக் கிழித்துக் கொண்டு வெளியே வந்தார். மிகுந்த பசியுடன் அலைந்து திரிந்த அவரை அமைதிப்படுத்த விஷ்ணு தன் சுண்டு விரலை உண்ணக் கொடுத்தார். அதனால்தான் குலிகன் பூமிக்கு அனுப்பப்பட்டார். அவரது பணி என்ன தெரியுமா? தீய சக்திகளை அழிப்பதும் நீதியை நிலைநாட்டுவதும். குலிகன் ஏன் கற்களின் வடிவில் வணங்கப்படுகிறார் என்றால், சாம்பலில் இருந்து தோன்றிய கல் வடிவம் காரணமாகவும், அவர் கோவில் எல்லைகளின் காவல் தெய்வம் க்ஷேத்ரபாலன் என்பதாலும் ஆகும். பின்னர் 7 ஜலதுர்க்கைகள் அவரைக் கண்டு தங்கள் கோவில்களின் காவலராக நியமித்தனர். குலிகனும் பஞ்சிர்லியும் சண்டையிட்டபோது ஜலதுர்க்கைகள் அவர்களை சகோதரர்கள் போல வாழச் சொன்னதால் சில இடங்களில் இருவரும் சேர்ந்தே வணங்கப்படுகிறார்கள். காந்தாரா திரைப்படத்தில் காணப்படும் மற்றொரு தெய்வம் பஞ்சிர்லி. துளு மொழியில் பஞ்சிர்லி என்றால் காட்டுப்பன்றிக் குட்டி. கைலாசத்தில் அநாதையாக இருந்த அந்த குட்டியை பார்வதி தேவி வளர்த்தார். ஆனால் வளர்ந்த பிறகு சிவனின் தோட்டங்களை சேதப்படுத்தியது. சிவன் அதை கொல்லத் தீர்மானித்த போது பார்வதி அந்த குட்டியை பூமிக்கு அனுப்பி மக்களை பாதுகாக்கச் சொன்னார். இதனால் பஞ்சிர்லி வனத்தின் பாதுகாவலரும் விவசாய நிலங்களையும் மக்களையும் காக்கும் தெய்வமாகவும் உருவானார். துளுநாட்டின் தெய்வ வழிபாட்டுக்கும் தமிழ்நாட்டின் கிராம தெய்வ வழிபாட்டுக்கும் பல பாரம்பரிய ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. உதாரணமாக, பஞ்சிர்லி வனத்தை காக்கும் தெய்வமாகவும், கிராமத்தின் காவல் தெய்வமாகவும், பயிர்களை பாதுகாத்து அருள் புரிவதாகவும், ஐயனார் மற்றும் முனியாண்டவர் போன்ற தமிழ்நாட்டு கிராமிய தெய்வங்களுக்கு இணையாக பார்க்கப்படுகிறார். குலிகன் தீய சக்திகளை அழிக்கும் ஆக்ரோஷமான காவல் தெய்வமாகவும், சமூக நீதி நிலைநாட்டுவதாகவும், எல்லைகளை காக்கும் பணியுடன் சுடலை மாடன் மற்றும் கருப்பசாமி போன்ற உக்கிரமான கிராமிய தெய்வங்களுக்கு ஒத்ததாகவும் இருக்கிறார். இரு தெய்வங்களும் பூதகோலா திருவிழாவில் வணங்கப்படுகிறார்கள். இதன் நோக்கம் வருடாந்திர சமூக அமைதியை பேணுதல், விளைச்சலை பாதுகாத்தல், தெய்வத்தின் அருள்வாக்கு மூலம் தனிப்பட்ட மற்றும் சமூகத் தகராறுகளை தீர்ப்பதாகும். சடங்கு டிசம்பர் முதல் மே மாதம் வரை இரவு முழுவதும் நடைபெறும். தெய்வத்தின் ஆவியை தன்னுள் வரவழைக்க வண்ணமயமான ஒப்பனைகள், பனையோலை ஆடை, தலையில் கிரீடம் அணிந்து ஆடுவார். தாரை தப்பட்டைகள் மற்றும் பாடல்களின் துணையுடன் ஆட்டம் உச்சக்கட்டத்தை அடையும். தெய்வம் ஆட்டக்காரரின் உடலில் புகுந்து அருள்வாக்கு அளிக்கும். குலிகன் போன்ற தெய்வங்களுக்கு உக்கிரத்தின் அடையாளமாக பச்சை இறைச்சி மற்றும் இரத்தம் படையலாக வழங்கப்படும். குலிகன் வெறும் காவலர் அல்ல, சமூக நீதி நிலைநாட்டுபவர், நிலத்தின் எல்லைகளை காக்கும் க்ஷேத்ரபாலர் மற்றும் சமூக ஒழுங்கை பராமரிப்பவர். குலிகனின் நடனத்தில் அவரது கட்டுக்கடங்காத பசியும் ஆக்ரோஷமும் பிரதிபலிக்கும். சண்டையிடும்போது குதித்தல், கத்துதல் போன்ற உக்கிரமான நடனம் தெய்வீக சக்தியையும் அநீதியை கண்டால் வரும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறது. இதே நடனம் சமநிலை மற்றும் இயற்கை இணைப்பையும் காட்டுகிறது. நடனத்தின் முடிவில் தெய்வம் தனது கடமையைச் செய்து மக்களுக்கு ஆசி அளித்து அமைதியடைகிறார். குலிகன் நீதியை நிலைநாட்டும் ஆக்ரோஷமான காவல் தெய்வம். பஞ்சிர்லி மக்களை காக்கும் கருணை உள்ளம் கொண்ட வனக்கடவுள். தர்க்கத்துக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட தெய்வீக சக்தி நம்மிடையே வாழ்கிறது மற்றும் பூதகோலா இந்த நம்பிக்கையின் உயிரான சாட்சியாகும்.
இப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் நம் நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெரிய வரம்.